மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும். நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்து நமக்காக பிறந்துள்ளார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். கிறிஸ்து நமக்காக பிறந்துள்ளார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். அனைத்துலகோரே, ஆண்டவரை போற்றி ஆர்ப்பரியுங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். கிறிஸ்து நமக்காக பிறந்துள்ளார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர். நாம் அவர் மக்களாவோம். அவர் மேய்க்கும் ஆடுகளாவோம். கிறிஸ்து நமக்காக பிறந்துள்ளார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ் பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். கிறிஸ்து நமக்காக பிறந்துள்ளார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். கிறிஸ்து நமக்காக பிறந்துள்ளார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்து நமக்காக பிறந்துள்ளார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். கதிரவன் உதிக்கும் கீழ்த்திசை முதலாய் மறையும் இடம் வரை மண்ணுலகெங்கும் புதிதாய் இன்று மரியிடம் பிறந்த புதல்வன் கிறிஸ்துவை புகழ்ந்திடுவோம். காலம் எல்லாம் கடந்த கடவுள் ஏழ்மை உடலை எடுத்திட வந்தார். படைத்தவை உடலால் பாழடையாது தடுத்திட உடலெடுத்தெம்மை விடுவித்தார். கனிவு நிறைந்த கன்னியின் வயிற்றை நிறைவு செய்தது தேவனின் அருளே. தானறியாத தனிமறை பொருளை தானே சுமந்தது தாய் கன்னி உதரம். கற்புடை கன்னியின் கள்ளமிலா உள்ளம் கற்புலனாகா கடவுளின் இல்லம். ஆடவன் அறியா அணங்கு கன்னியும் ஆண்டவன் வாக்கால் கருத்தரித்தாரே. விண்ணக தூதர் கபிரியேல் விளம்பியவரை விந்தையாய் விமலி பெற்றெடுத்தாரே. வயிற்றில் மறைந்து இருந்த கிறிஸ்துவை வயிற்றினுள் இருந்த யோவான் உணர்ந்தாரே. புல்தான் மெத்தையோ என மறுத்தாரில்லை. மாக்கள் குடிலை மனையாக கொண்டார். எவ்வுயிருக்கும் எல்லாம் ஈந்து காப்பவர். ஏழைகளோடு ஏழையாயானார். அன்னையாம் கன்னியின் 6 மகனுடன் உன்னத தந்தையும் தூயனல் ஆவியாரும் மண்ணிலும் விண்ணிலும் மங்கா புகழ் பெற பன்னிசை தின்று பரவி இருக்கின்றோம். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இறை வேட்கை. இருளின் செயல்களை விட்டுவிட்டவன் இறைவனுக்காக காத்திருப்பானாக. முன்மொழி 1. இடையர்களே, நீங்கள் யாரை கண்டீர்கள் என்று எங்களுக்கு எடுத்துரையுங்கள்.
புவியில் தோன்றியுள்ளவர் யார்? புதிதாய் பிறந்திருக்கும் ஒரு குழந்தையை கண்டோம். வானதூதரணிகள் ஆண்டவரை போற்றி புகழ்வதையும் கேட்டோம். அல்லேலூயா. கடவுளே, நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகின்றேன். நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உயிர் உன்மீது தாகம் கொண்டுள்ளது. என் உடல் உமக்காக ஏங்குகின்றது. உம் ஆற்றலையும் ஆட்சியும் காண விளைந்து உம் தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன். ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன. என் வாழ்க்கை முழுவதும் இவ்வாறே உம்மை போற்றுவேன். கைகூப்பி உமது பெயரை ஏத்துவேன். அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல் என் உயிர் நிறைவடையும். மகிழ்ச்சி மிகு இதழ்களால் என் வாய் உம்மை போற்றும். நான் படுத்திருக்கையில் உம்மை நினைப்பேன். ராவிழிப்புகளில் உம்மை பற்றியே ஆழ்ந்து சிந்திப்பேன். ஏனெனில் எனக்கு நீர் துணையாயிருக்கின்றீர். உம் இறக்கைகளின் நிழலில் நான் மகிழ்ந்து பாடுகின்றேன். உம்மை நான் உறுதியாய் பற்றிக் கொண்டேன். உமது வலக்கை என்னை இறுக பிடித்துள்ளது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இடையர்களே, நீங்கள் யாரை கண்டீர்கள் என்று எங்களுக்கு எடுத்துரையுங்கள். புவியில் தோன்றியுள்ளவர் யார்? புதிதாய் பிறந்திருக்கும் ஒரு குழந்தையை கண்டோம். வானதூதரணிகள் ஆண்டவரை போற்றி புகழ்வதையும் கேட்டோம். அல்லேலூயா. படைப்பனைத்தின் பாடல். முன்மொழி 2. வானதூதர் இடையர்களுக்கு கூறியதாவது: மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஏனெனில் உலக மீட்பர் உங்களுக்காக இன்று பிறந்துள்ளார். அல்லேலூயா. ஆண்டவரின் அனைத்து செயல்களே, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். வானங்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். ஆண்டவரின் தூதர்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். வானத்திற்கு மேல் உள்ள நீர்த்திரளே, ஆண்டவரை வாழ்த்து. என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். ஆண்டவரின் ஆற்றல்களே, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். கதிரவனே, நிலவே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். விண்மீன்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். மழையே, பனியே, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். காற்று வகைகளே, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். நெருப்பே, வெப்பமே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். நடுங்கும் குளிரே, கடும் வெயிலே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். பனித்திவளைகளே, பனிமழையே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். பனிக்கட்டியே, குளிர்மையே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். உறைபனியே, மூடுபனியே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள்.
இரவே பகலே ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஒளியே இருளே ஆண்டவரை வாழ்த்துங்கள். மின்னல்களே முகில்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். மண்ணுலகு ஆண்டவரை வாழ்த்துவதாக. மலைகளே குன்றுகளே ஆண்டவரை வாழ்த்துங்கள். நிலத்தில் தளிர்ப்பவையே நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். கடல்களே ஆறுகளே ஆண்டவரை வாழ்த்துங்கள். நீரூற்றுகளே ஆண்டவரை வாழ்த்துங்கள். திமிங்கிலங்களே நீர்வாழ் உயிரினங்களே நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். வானத்து பறவைகளே நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். காட்டு விலங்குகளே கால்நடைகளே நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். மண்ணுலக மாந்தர்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். இஸ்ரேல் மக்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவரின் குருக்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவரின் ஊழியரே ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். நீதிமான்களே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை வாழ்த்துங்கள். தூய்மையும் மனத்தாழ்ச்சியும் உள்ளோரே ஆண்டவரை வாழ்த்துங்கள். அனனியா அசரியா மிசாவேல் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரை புகழுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். உயர் வானகத்தில் நீர் வாழ்த்த பெறுவீராக. என்றென்றும் நீர் பாடல் பெறவும் மாட்சி அடையவும் தகுதி உள்ளவர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். வானதூதர் இடையர்களுக்கு கூறியதாவது: மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஏனெனில் உலக மீட்பர் உங்களுக்காக இன்று பிறந்துள்ளார். அல்லேலூயா. புனிதரின் மகிழ்ச்சிப்பா. இறைவனின் புதிய மக்களாம் திருச்சபையின் உறுப்பினர் தம் அரசராம் கிறிஸ்துவில் அகமகிழ்வர். முன்மொழி 3. இன்று நமக்காக ஒரு குழந்தை பிறந்துள்ளார். அவர் திருப்பெயரோ வலிமை மிகு இறைவன் என்று அழைக்கப்படும். புதியதொரு பாடலை ஆண்டவருக்கு பாடுங்கள். அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள். தம்மை படைத்தவரை குறித்து இஸ்ரேலர் மகிழ்வராக. தம் அரசரை முன்னிட்டு சீயோனின் மக்கள் களி கூர்வார்களாக. நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி யாழ் இசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். தாழ்நிலையில் உள்ள அவர்களுக்கு மீட்பளித்து மேன்மைப்படுத்துவார். அவருடைய அன்பர் மேன்மையடைந்து களி கூர்வார்களாக. மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவராக. அவர்களின் வாயில் இறை புகழ் இருக்கட்டும். அவர்களின் கையில் இருபுறமும் கூர்மையான வாள் இருக்கட்டும்.
அவர்கள் வேற்றினத்தாரிடம் பழி தீர்த்துக் கொள்வார்கள். மக்களினங்களுக்கு தண்டனை தீர்ப்பிடுவார்கள். வேற்றின மன்னர்களை விலங்கிட்டு சிறை செய்வார்கள். உயர்குடி மக்களை இரும்பு விலங்குகளால் கட்டுவார்கள். முன்குறித்து வைத்த தீர்ப்பை அவர்களிடம் நிறைவேற்றுவார்கள். இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இன்று நமக்காக ஒரு குழந்தை பிறந்துள்ளார். அவர் திருப்பெயரோ வலிமைமிகு இறைவன் என்று அழைக்கப்படும். அருள்வாக்கு. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 4. இறை வார்த்தைகள் 2 முதல் 3 முடிய. அந்நாளில் ஆண்டவரால் துளிர்க்கும் தளிர் அழகும் மேன்மையும் வாய்ந்ததாயிருக்கும். நாட்டில் விளையும் நற்கனி வகைகள் இஸ்ரேலில் தப்பி பிழைத்தவர்களின் பெருமையையும் மேன்மையுமாய் அமையும். அந்நாளில் சீயோனில் எஞ்சி இருப்போரும் எருசலேமில் தப்பி வாழ்வோரும் புனிதர் என பெயர் பெறுவர். உயிர் பிழைப்பதற்கென்று எருசலேமில் பெயர் எழுதப்பட்டோரும் புனிதர் எனப்படுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சிறு மறுமொழி. ஆண்டவர் நமது மீட்பை அறிய செய்துள்ளார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நமது மீட்பை அறிய செய்துள்ளார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தமது மீட்கும் வல்லமையை வெளிப்படுத்தினார். ஆண்டவர் நமது மீட்பை அறிய செய்துள்ளார். அல்லேலூயா, அல்லேலூயா. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவர் நமது மீட்பை அறிய செய்துள்ளார். அல்லேலூயா, அல்லேலூயா. செக்கரியாவின் பாடல். முன்மொழி. விண்ணக தூதரின் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்குள் மாட்சி உரித்தாகுக. உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. அல்லேலூயா. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்றச் செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது.
தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். விண்ணக தூதரின் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக. உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. அல்லேலூயா. மன்றாட்டுகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருள் மக்கள் அனைவரின் மீட்புக்காக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அவரிடம் பணிந்து நம்பிக்கையுடன் மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். கடவுளின் மாட்சியின் சுடரொளியாகிய கிறிஸ்துவே, உமது ஆற்றல் மிக்க வார்த்தையினால் உலகத்தை காக்கின்றீர். உமது நற்செய்தியின் ஆற்றலினால் இன்று எங்களுக்கு வாழ்வளித்தருளும். ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். மனித குலம் முழுமைக்கும் விடுதலை கொணர்பவர் நீரே. எல்லா மாந்தருக்கும் தேவையான விடுதலையை அளித்து உமது திருவுளத்தை நிறைவேற்ற செய்தருளும். ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். என்றும் வாழும் மகனாகிய கிறிஸ்துவே, நீர் எங்களுக்காக பெத்லகேம் குடிலில் பிறந்தீர். உமது திருச்சபை தேவையற்ற இவ்வுலக காரியங்களில் நாட்டம் கொள்ளாதிருக்க உதவி புரியும். ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். தாவீதின் மகனாகிய கிறிஸ்துவே, இறைவாக்குகளின் நிறைவு நீரே. யூத மக்கள் தாம் எதிர்பார்த்திருந்த மீட்பராக உம்மை ஏற்றுக்கொள்ள செய்தருளும். ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். நமது புகழ்ச்சிகளையும் மன்றாட்டுகளையும் கிறிஸ்துவின் வார்த்தைகளில் சுருக்கமாய் சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். இறுதி மன்றாட்டு. எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வு வழிபாடு இவற்றின் ஊற்றும் நிறைவுமான உம் மகனின் மனித பிறப்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மானிட குலத்தின் மீட்பு உம் மகனில் காணப்படுவதால் அவருடைய மக்களோடு எங்களையும் இணைத்தருளும். உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் கடவுளாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் மகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.